அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் டைபோல் மூமெண்ட், அதாவது இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன, இந்த இருமுனை திருப்புத்திறன் ஒரு மூலக்கூறுக்கு எவ்வளவு இருக்கும், இருமுனை திருப்புத்திறனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இருமுனை திருப்புத்திறனிலிருந்து போட்டித் தேர்வுக்கு எத்தகைய கேள்விகள்லாம் இதுவரை கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். இப்போ ஒரு அணுவும் மற்றொரு அணுவும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த பிணைப்பை தான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு இணைஞ்சு ரெண்டுக்கு இடையில் ஒரு பிணைப்பு உருவாகும். அந்த பிணைப்பை தான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிணைப்பு உருவாகும்போது இந்த பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான்களை சமமாக பங்கிட்டு கொண்டு உருவானா அந்த பிணைப்பை நம்ம சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான், ரெண்டு என்ன செஞ்சிருச்சு, சமமாக பங்கிட்டு கொண்டு பிணைப்பு உருவாயிருக்கு. இதை நம்ம சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சகப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ள இந்த எலக்ட்ரானை இந்த ரெண்டு அணுவும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் தன்பால் கவர்ந்து இழுக்கும். அப்படி அந்த பிணைப்பில் ஈடுபட்டுள்ள எலக்ட்ரான்களை தன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த விஷயத்தான் நம்ம எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டுமே ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் எலக்ட்ரான் கவர்தன்மை ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே சமமாக தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இழுக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன், ஒரு குளோரின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹைட்ரஜனும் குளோரைடு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பிணைப்பு உருவாகுது. எப்படி? இந்த மாதிரி எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பிணைப்பு உருவாகுது. இப்போ எண்ம விதிப்படி குளோரினுக்கு 2, 4, 6, 8 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு 2 பிளட் விதி, அதாவது 2 எலக்ட்ரானே போதுமானது. ஸோ 2 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் குளோரைடுங்கிற பிணைப்பு என்ன செஞ்சிருச்சு, உருவாயிருச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரைடும் இந்த பிணைப்பு எலக்ட்ரான்களை தன்பால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் கவர்ந்து இழுக்கும். அப்போ எதுக்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்குமோ அந்த அணு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை தன் பக்கம் அதிகமாக கவரும். பாருங்கள், அது வலிமையான கவர்தல், ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் அங்கே இருக்கும். ஹைட்ரஜனுக்கு குறைவான கவர்தன்மை தான் இருக்கும். பாருங்கள், அப்போ இந்த பிணைப்பு எலக்ட்ரானை என்ன செய்யும், குளோரினை தன் பக்கம் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது என்ன செஞ்சிருது, குளோரின் எதிர்மின் சுமை, அதாவது பகுதி அளவு எதிர்மின் சுமை, பார்சியல் அயானிக் கேரக்டர் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் உருவாகிடும். இந்த மாதிரி குறிப்பிடுறோம். அதாவது பகுதி அளவு அயனித்தன்மை, இது எதிர்மின் சுமை அடையுது, அதே சமயத்தில் இது நேர்மின் சுமை அடையுது. இதுக்கு பேர் முனைவுத்தன்மை, அதாவது சகப்பிணைப்பில் பகுதி அளவு அயனித்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் முனைவுறுதல். இப்போ சகப்பிணைப்பின் முனைவுத்தன்மையை இருமுனை திருப்புத்திறன் அடிப்படையில் அளவிடலாம். இந்த முனைவுத்தன்மை எவ்வளவு அப்படிங்கிறத இருமுனை திருப்புத்திறனை வச்சு நம்ம அளவிடலாம். அப்போ இருமுனை திருப்புத்திறன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இருமுனை திருப்புத்திறன் டைபோல் மூமெண்ட், அதாவது ஒரு சகப்பிணைப்பு உருவாகி அந்த சகப்பிணைப்பில் எலக்ட்ரானை ஒரு பக்கம் இழுக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பகுதி அளவு நேர்மின் சுமையாகவும் எதிர்மின் சுமையாகவும் பிரியுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேர்மின் சுமை எதிர்மின் சுமை, இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் 2D அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதைத்தான் நம்ம டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைபோல் மூமெண்ட்டை அளவிடுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டைபோல் மூமெண்ட் மியூ ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D. Qங்கிறது மின்சுமை, Dங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் நம்ம இருமுனை திருப்புத்திறன் கணக்கிட முடியும். இருமுனை திருப்புத்திறன் எப்போதும் ஒரு வெக்டார் அளவு. வெக்டார் அளவுனா டைரக்ஷன் அண்டு மேக்னெட்டியூட், திசையும் இருக்கும் எண் மதிப்பும் இருக்கும். சரி, அதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தா கூலும் மீட்டர் அல்லது டிபை அப்படிங்கிற அலகால. ஒரு டிபை அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிபை ஈக்குவல் டு 3.336 × 10⁻³ கூலும் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் எப்படி டைபோல் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஏற்கனவே டைபோல் மூமெண்ட்டை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட் எந்தெந்த மூலக்கூறுக்கெலாம் இருக்கும், எந்தெந்த மூலக்கூறுக்கெலாம் இருக்காது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெகுலர் ஜியாமெட்ரியாக இருந்தால் டைபோல் மூமெண்ட்டு என்ன செஞ்சோம் அப்படி கேட்டால் இருக்காது.
அதாவது ரெகுலர் ஜியாமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது ஒரு ட்ரையகோனல் பிளேனாரில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம் PF3. இப்போ இது போரான், இது F, இது F, இது F. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் 120 டிகிரியில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் என்ன செய்யும், இந்த பக்கம் இழுக்கும், இது இங்கே இழுக்கும், இது அந்த பக்கம் இழுக்கும். 3 ஈக்குவலாக இருக்கிறதுனால நெட் டைபோல் மூமெண்ட்டே என்ன செஞ்சிடும், 0 ஆயிரும். அப்போ இருமுனை திருப்புத்திறன் இதுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், ஒரு நான்முகி அமைப்பில் ஒரே ஆட்டம் இருந்துச்சுன்னா, இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது கார்பனாக இருந்து இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன் இப்படி இருந்தால் நெட் டைபோல் மூமெண்ட்டு என்ன செஞ்சிடும், ஈக்குவலாக ஷேர் ஆகிறதுனால இங்கேயும் என்ன செய்யாது, இருமுனை திருப்புத்திறன் இருக்காது. சப்போஸ் இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் இருக்கிறதா வச்சுக்கிடுவோம், கார்பன் டெட்ராக்ளோரைடு, அப்பவும் என்ன செய்யாது, டைபோல் மூமெண்ட் இருக்காது. இதனுடைய நெட் டைபோல் மூமெண்ட்டு என்ன செஞ்சிடும், எல்லா பக்கமும் என்ன செஞ்சிடும், ஈக்குவலாக தான் அந்த டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால நெட் டைபோல் மூமெண்ட்டு என்ன செஞ்சிடும், 0வாக மாறிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மூலக்கூறு, இந்த மூலக்கூறில் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரையகோனல் பிளேனாரில் தான் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையகோனல் பிளேனார். இது ட்ரையகோனல் இருபிரமிடு இந்த ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இந்த ட்ரையகோனல் பிளேனாரில் இந்த பக்கம் டைபோல் மூமெண்ட்டு, இதனுடைய டைபோல் மூமெண்ட்டு, அது மாதிரி இது 3 ஈக்குவலாக இருக்கிறதுனால நெட் டைபோல் மூமெண்ட்டு 0 ஆயிரும். அதே சமயத்தில் இங்கே உள்ள இந்த பக்கமும் இது கீழ் நோக்கி இருக்கிறதுனால இங்கேயும் டைபோல் மூமெண்ட்டு 0 ஆயிரும். அடுத்து சிமெட்ரிக்கல் மாலிகூல், அதாவது கிட்டத்தட்ட லீனியர் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிலியம் குளோரைடு, BeCl2. இதில் பாருங்கள், இந்த குளோரின் இந்த பக்கம் இழுக்கும், இந்த குளோரின் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டு 0 ஆயிரும். குளோரினுக்கு பதிலாக ஃப்ளூரின் இருந்தாலும் BeF2 அப்படிங்கிற மாலிகூலும் இதே மாதிரி தான் இருக்கும், BeF2. இதுலேயும் இதே மாதிரியும் நெட் டைபோல் மூமெண்ட், அதாவது இருமுனை திருப்புத்திறன் 0வாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு பாருங்கள், ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரானெகட்டிவ், எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம். இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் இழுக்கும், இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டு இங்கேயும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் 0 ஆயிரும். சிமெட்ரிக்கல் மாலிகூலில் அன்சிமெட்ரிக்கல் ஆச்சுன்னா, அதாவது இப்போ தான் பார்த்தோம் இது கார்பன் டெட்ராக்ளோரைடு எல்லா பக்கமும் ஈக்குவலாக எலக்ட்ரானை கவர்றதுனால டைபோல் மூமெண்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 0வாக இருக்கும் பார்த்தோம். இந்த சிமெட்ரிக்கல் மாலிகூலில் ஒரு குளோரினுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்சிமெட்ரிக்கல் மாலிகூலாக மாறிடும். பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் வந்துடுச்சு. இப்போ டைபோல் மூமெண்ட் எந்த பக்கம் இருக்கும், இதனுடைய டைபோல் மூமெண்ட்டு, இதனுடைய டைபோல் மூமெண்ட் இருந்தாலும் இந்த பக்கமும் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டு இந்த பக்கம் போகிறதுனால டைபோல் மூமெண்ட்டு இருக்கும், இருமுனை திருப்புத்திறன் இதுக்கு இருக்கும். இப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நோக்கி மொத்தமாக இந்த பக்கம் இருக்கிறதுனால இதை விட இதனுடைய டைபோல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 3மே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெட் டைபோல் மூமெண்ட்டு ஒன் சைடு மட்டும்தான் இருக்கிறதுனால வேல்யூ ஒன்று செஞ்சுருக்கோம், அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ குளோரோஃபார்ம், மெத்தில் குளோரைடு, மெத்தில்டீன் குளோரைடு, இதில் எப்படி டைபோல் மூமெண்ட்டு வேரி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைபோல் மூமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஆஃப் ஆட்டம். அதாவது 2 அணுகளுக்கு இடையே உள்ள அந்த எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு அதிகரிச்சு அப்படின்னுச்சுன்னா டைபோல் மூமெண்ட், அதாவது இருமுனை திருப்புத்திறன் என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எந்தெந்த ஆட்டத்துக்கெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறத சும்மா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கிறணும். டேபிளில் பாருங்கள், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டேபிள் இது. ஃப்ளூரினுக்கு பாருங்கள், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் போகும்போது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதே எலக்ட்ரான் கவர்தன்மை வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் போகும்போது என்ன செஞ்சுருக்கு, எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரான் கவர்தன்மையை கொஞ்சம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜனுக்கு அப்படின்னா 2.1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கிறதுலையே அதிகம். ஸோ ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மையும் நீங்கள் என்ன செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். சுருக்கமாக இதை ஒரு சின்ன டேபிளாக நம்ம பார்ப்போம்.
பாருங்கள் அதிகபட்சமாக இந்த மாதிரி இடங்கள்ல தான் கேட்பாங்க. அதனால் இதோட ஹைட்ரஜனையும் என்ன செஞ்சுக்க அப்படிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நைட்ரஜனை பாருங்கள் 3.0, குளோரினை பாருங்கள் 3.0. அப்போ NCl இருந்தால் இப்படி NCl இருந்தால் எலக்ட்ரான் கவர்தன்மையுடைய வேறுபாடு வித்தியாசம் இருக்காது. NF இருந்தால் NF நைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு அதிகமாக இருக்கும். அப்போ NCl விட NFக்கு அதிகமாக இருக்கும். தெரியுதா? இதுக்கும் எலக்ட்ரான் கவர்தன்மை 3, இதுக்கும் எலக்ட்ரான் கவர்தன்மை 3. ஆனால் இங்கே எலக்ட்ரான் கவர்தன்மை 3, இங்கே எலக்ட்ரான் கவர்தன்மை 4. அப்போ NFல தான் அதிகமாக இருக்கும். OF பாருங்கள், OF இதுக்கு 3.5, இதுக்கு 4. ஸோ NF OF ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு தான் டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும்? இதுக்கு தான் டைபோல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ NN அப்படிங்கிறத பாருங்கள், சேம் மாலிக்யூல், ஒரே மூலக்கூறுவாக இருந்ததுன்னா டைஅட்டாமிக் மாலிக்யூல் ஒரே மூலக்கூறுவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரான் கவர்தனுடைய வேறுபாடு இருக்காது. ஸோ டைபோல் மூமெண்ட்டும் இருக்காது. ஓவுக்கும் டைபோல் மூமெண்ட்டு இருக்காது. டைபோல் மூமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லோன் பேர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம். மைய அணுவில் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் கவர்தன்மையும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டினா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஆக்சிஜன், இதோட என்ன செய்யணும் கேட்டினா ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ நீர் மூலக்கூறு உருவாயிருச்சு. இப்போ நீர் மூலக்கூறு உருவாகும்போது ஆக்சிஜனுக்கு தானே எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரஜனுக்கு அதை விட குறைவாக இருக்கிறதுனால இந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டினா ஆக்சிஜன் வந்து தன் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இழுக்க ஆரம்பிக்கும் போதே பகுதி அயனி பிணைப்பு உருவாகிடும், பார்சியல் அயானிக் கேரக்டர். இது ஹைட்ரஜன் பார்சியலி பாசிட்டிவ் ஆயிரும், ஆக்சிஜன் பார்சியலி நெகட்டிவ் ஆயிரும். ஸோ டோட்டல் டைபோல் மூமெண்ட்டு என்ன செஞ்சுருக்கும், ஆக்சிஜன் பக்கம் இருக்கும். இருமுனை திருப்புத்திறன் ஆக்சிஜன் பக்கம் இருக்கும். நைட்ரஜனில் பாருங்கள், ஸோ லோன் பேர் இருக்குது, அதனால் இதுலேயும் டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். இப்போ NH3 விட NF3 பாருங்கள், இங்கே டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும்? லோன் பேர் சைடு டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரானெகட்டிவ் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஃப்ளூரினும் என்ன செய்யும், இந்த பக்கம் கூடி இழுக்கும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ இந்த லோன் பேர் அந்த பக்கம் இழுக்கும், அதே நேரத்தில் ஃப்ளூரின் இழுக்கும். ரெண்டுக்கு இடையில் சாட்டிஸ்ஃபை ஆகி டைபோல் மூமெண்ட்டு இங்கே குறையாக இருக்கும். ஆனால் இங்கே ஒன் சைடு ஒரே பக்கம் நோக்கி லோன் பேர் இருக்கிறதுனால எலக்ட்ரான் அந்த பக்கமாக தான் டைபோல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மூலக்கூறை விட இந்த மூலக்கூறுக்கு தான் இருமுனை திருப்புத்திறன் அதிகம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பார்த்தோம்? லோன் பேர் இருந்தால் என்ன செஞ்சுருக்கோம், இருமுனை திருப்புத்திறன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஒரு எக்ஸப்ஷனல், இதுக்கு லோன் பேர் இருக்குது. இப்போ இதை எந்த மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா XeF4 ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். என்ன இது வந்து ஜனான் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின், இது ரெண்டும் லோன் பேர். XeF4 இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இந்த ஃப்ளூரினுடைய டைபோல் மூமெண்ட் இழுக்கிறது இந்த ஃப்ளூரின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இது வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இந்த லோன் பேரை இந்த லோன் பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அப்போ டைபோல் மூமெண்ட்டு 0. டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஒரு மூலக்கூறில் டைபோல் மூமெண்ட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின்ஸுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், AIMSல 1996 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சகப்பிணைப்பு மூலக்கூறுகளில் உள்ள அணுக்கள் எலக்ட்ரான்களை பகிர்ந்து கொள்கின்றன. சகப்பிணைப்பில் எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொண்டு தான் சகப்பிணைப்பு உருவாகும். சரி, சில சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் முனைவுத்தன்மை உடையவை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சகப்பிணைப்பு அப்படிங்கும்போது ரெண்டு அணுவும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி உருவாகுது. அதில் ஒரு சில சகப்பிணைப்பு பார்சியலி அயானிக் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முனைவுத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்த முனைவு சகப்பிணைப்பு மூலக்கூறுகளில்
பங்கிடப்பட்ட எலக்ட்ரான்கள் அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு அணுவுடன் சராசரியை விட அதிக நேரம் காணப்படுகிறது. இப்போ தான் பார்த்தோம், சகப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமாக இருக்கிற மூலக்கூறு தன் பக்கமாக இழுக்கும். அப்படி இழுக்கும்போது எலக்ட்ரான் வந்து அந்த பக்கம் தானே இருக்கும், அதனால தானே முனைவுத்தன்மை ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது கூற்று சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து ஆக்சிஜன் எடுத்திருக்கேன், இதோட 2 ஹைட்ரஜன் இணைஞ்சு நீர் மூலக்கூறு உருவாயிருச்சு. ஸோ சகப்பிணைப்பு உருவாயிருச்சு. இப்போ எலக்ட்ரான் கவர்தன்மை இதுக்கு அதிகம், அப்போ எலக்ட்ரானை தன் பக்கம் கவருது, அதனால என்ன செய்யுது, முனைவுத்தன்மை ஏற்படுது. எலக்ட்ரான் வந்து அதிக நேரம் ஆக்சிஜன் பக்கம் இருக்குது. இதுதான் அந்த கொஸ்டின். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி, கூற்று காரணத்துக்கு சரியான விளக்கம், ஏதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டியில் 1989 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. H2O ஹேஸ் எ நெட் டைபோல் மூமெண்ட். நீருக்கு இருமுனை திருப்புத்திறன் இருக்குது. BeF2 ஹேஸ் 0 டைபோல் மூமெண்ட். BeF2ல டைபோல் மூமெண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 0 இருமுனை திருப்புத்திறன் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆன்சரை பாருங்கள். H2O மூலக்கூறு நேர்கோட்டு வடிவம், BeF2 வளைந்த வடிவம். அப்படியே பார்த்தோம். இப்போ BeF2 மூலக்கூறு நேர்கோட்டு வடிவம், H2O வளைந்த வடிவம். அப்படி தான் பார்த்தோம். BeF2 நேர்கோட்டில் இருந்துச்சு, H2O வந்து பென் ஷேப்பில் இருந்துச்சு. ஆக்சிஜனை விட ஃப்ளூரின் எலக்ட்ரான் கவர்தன்மை உடையது. ஆமாம், ஆக்சிஜனை விட ஃப்ளூரின் எலக்ட்ரான் கவர்தன்மை உடையது. ஆக்சிஜனை விட பெரிலியம் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை உடையது. இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் ஒன்று பாருங்கள். ஏஐபிஎம்டியில் 2004, ஏஐஐஎம்எஸில் 2017 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. H2 is a dipolar whereas BeF2 is not because. அதாவது இதே சேம் கொஸ்டின் தான், ஆனால் இங்கே உள்ள அந்த ஆப்ஷன் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கு, வித்தியாசமாக இருக்குது. H2 ஆனது ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்டுள்ளது, ஆனால் BeF2 தனித்த மூலக்கூறு அப்படின்னு சொன்னார். அடுத்த ஆப்ஷன், H2 ஆனது நேர்கோட்டு அமைப்பை உடையது மற்றும் BeF2 கோண வடிவம் உடையது. H2 ஆனது கோண வடிவம் உடையது, BeF2 ஆனது நேர்கோட்டு அமைப்பை உடையது. ஃப்ளூரின் எலக்ட்ரான் கவர்தன்மை ஆக்சிஜனை விட அதிகம். ஸோ இப்போ எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாமா? இது BeF2, இது H2O. இந்த BeF2ல ஃப்ளூரின் வந்து இந்த பக்கமாக எலக்ட்ரானை இழுக்கும், அதே ஈக்குவலாக இந்த பக்கம் எலக்ட்ரானை இழுக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டு ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே இப்போ தானே பார்த்தோம், நீர் மூலக்கூறில் லோன் பேர் இருக்கிறதுனால டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்டு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்னதான் ரீசன்? இது நேர்கோட்டு மூலக்கூறு, இது வளைந்த மூலக்கூறு, ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். இது நேர்கோட்டு மூலக்கூறாக இருக்கிறதுனால இதில் டைபோல் மூமெண்ட் திருமுனை திருப்புத்திறன் இல்லை, இதில் இருக்குது. அப்போ எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது BeF2 மூலக்கூறு நேர்கோட்டு வடிவம், H2O வளைந்த வடிவம் உடையது. அப்போ B தான் ஆன்சர். அதே இது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த பாருங்கள், சி ஆப்ஷன். H2O ஆனது கோண வடிவம் உடையது, BeF2 ஆனது நேர்கோட்டு அமைப்பு உடையது. சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Which of the following molecules is not non-polar in nature? அதாவது சகப்பிணைப்பு உருவான பிறகு அந்த எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் காரணமாக அது வந்து என்ன செய்யும், போலரைசேஷன் ஆகும். அப்படி எது நான் போலார் மாலிகுல்ஸ், எது முனைவுத்தன்மை இருக்காது அப்படிங்கிறத கேட்டிருக்கு. முனைவற்ற மூலக்கூறு எது? ஸோ ஒவ்வொரு மூலக்கூறுடைய வடிவத்தை நம்ம பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் கேட்டினா கண்டுபிடிக்க முடியும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு POCl3 பாருங்கள், ஆக்சிஜன் எலக்ட்ரான் கவர்தன்மை உடையது, அப்போ டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். குளோரினும் எலக்ட்ரான் கவர்தன்மை உடையது, அப்போ டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். எலக்ட்ரானை இழுக்கும், டைபோல் மூமெண்ட்டு இருக்கும், அதாவது முனைவுத்தன்மை இருக்கும். இந்த மூலக்கூறில் முனைவுத்தன்மை இருக்கும். H2CO
இந்த மூலக்கூறில் பாருங்கள் நெட் டைபோல் மொமெண்ட் ஆக்சிஜன் பக்கம் இருக்குல்ல, ஆக்சிஜன் எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் தானே, அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும், கவரும். அப்போ இங்கேயும் என்ன செய்யும், முனைவுத்தன்மை ஏற்படும். அடுத்து spCl5 spCl5 இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஹைப்ரிடைசேஷன் கூட கண்டுபிடிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். spCl5 ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d ஹைப்ரிடைசேஷன் வரும். sp3d ஹைப்ரிடைசேஷனாலே என்னது, ட்ரையகோனல் பைபிரமிடல் ஷேப். அதாவது 3 மூலக்கூறு பிளேனாரில் இருக்கும், 120 டிகிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு பக்கமும் இழுக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட்டை என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டினா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதே நேரத்தில் மேலே ஆக்சியலில் இருக்கிற இந்த குளோரினை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அப்போ இங்கே உள்ளது, இங்கே உள்ளது, இங்கே உள்ளது, மூணும் அது வந்து ட்ரையகோனல் பிளேனாரில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இந்த குளோரின் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால என்ன செஞ்சாது, இது முனைவுற்று இருக்காது, டைபோல் மூமெண்ட் இருக்காது, அதே நேரத்தில் முனைவுத்தன்மை இருக்காது. அப்போ இதுதான் முனைவற்ற மூலக்கூறு. அடுத்து NO2 பாருங்கள், லோன் பேர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கும், முனைவுத்தன்மை இருக்கும். ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனும் ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ், அப்போ என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு கேட்டால் முனைவுத்தன்மை இருக்கும். அப்போ முனைவுத்தன்மையற்ற, அதாவது முனைவற்ற மூலக்கூறு எது, spCl5. பாருங்கள், சி தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டியில் 1992 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டினா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாண்ட்ஸ் வில் பி மோஸ்ட் போலார்? எது அதிகமான முனைவுத்திறன் கொண்டது? அதிகமான முனைவுத்திறன். இதுக்கு வந்து அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேபிள் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ இருந்தாலும் நம்ம டேபிளை ரீகால் பண்ணுறேன். ஒவ்வொரு வேல்யூவும் பாருங்களேன். N நைட்ரஜனுக்கு எவ்வளவு, 3. குளோரினுக்கு 3. அப்போ இங்கே முனைவுத்தன்மை இருக்குமா? இருக்காது. OFக்கு ஆக்சிஜனுக்கு 3.5, ஃப்ளூரினுக்கு 4. எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு? 0.5 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. NF பாருங்கள், நைட்ரஜனுக்கு 3, ஃப்ளூரினுக்கு 4. அப்போ கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்குது. நைட்ரஜனுக்கு சேம் ஆட்டம் தான். அப்போ என்ன இருக்காது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ முனைவற்ற மூலக்கூறு. இது முனைவற்ற மூலக்கூறு, இதுவும் முனைவற்ற மூலக்கூறு. இந்த ரெண்டில் எதுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது? இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ முனைவுத்தன்மை எது அதிகமாக இருக்கும்? அதிக முனைவுத்திறன் கொண்டது எது? சி தான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டியில் 1997 கீழ்கண்டவற்றுள் எது அதிக இருமுனை திருப்பு திறனை கொண்டுள்ளது? ஏற்கனவே பார்த்தது மாதிரி தானே, அது அதிக முனைவு தன்மை கேட்டிருக்காங்க, இது அதிக இருமுனை திருப்பு திறன் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மூலக்கூறையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டோம்னா பார்ப்போம். இதில் ஒன்று பார்த்தீங்களா, எல்லாமே ஹைட்ரைடு, எல்லாமே AsH3 sPH3 pH3 NH3. இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி இது பூரா ஒரே தொகுதியில் வேறு இருக்குது. பாருங்கள் டேபிளில், நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி. எலக்ட்ரான் கவர்தன்மை மேலேருந்து கீழே செல்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி பார்க்கும்போது நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும், பாஸ்பரஸுக்கு அதை விட. இது நைட்ரஜன் கம்பேர் பண்ண, அதாவது நைட்ரஜன் ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு, பாஸ்பரஸ் ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு, ஆர்சனிக் ஹைட்ரஜனோட, ஆன்டிமனி ஹைட்ரஜனோட இணைஞ்சு ஹைட்ரைடு உருவாயிருக்கு. அப்போ இதில் பார்த்தோன்னே தெரியுதா எதுக்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம்? நைட்ரஜனுக்கு தானே எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம். அப்போ நைட்ரஜனுக்கு தான்
எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் அப்படிங்கிறதுனால NH3க்கு தான் என்ன செஞ்சுருக்கோம், அதிக இருமுனை திருப்புத்திறன் இருக்கும். டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுக்கு 3, இதுக்கு 2.1 வேல்யூ வித்தியாசம் இருக்கா? இது 2.1 தான், ஈக்குவலாக இருக்கும். இது அதை விட கம்மியாகித்தான் இருக்குது. அப்போ NH3க்கு தான் அதிக டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். ஸோ அப்போ டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டியில் 1997 தான் கேட்டிருக்காங்க. ஏஐபிஎம்டியில் 1997 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த மாலிகூல் விச் டஸ் நாட் எக்ஸிபிட் டைபோல் மூமெண்ட். இதில் எதுக்கு டைபோல் மூமெண்ட்டு இல்லை, இருமுனை திருப்புத்திறன் இல்லை அப்படின்னு பார்த்தோம். நம்ம எல்லா மூலக்கூறையும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் அந்த தேரி ஞாபகம் வச்சுருந்தா நடத்தும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். NH3 இப்போ தான் பார்த்தோம், NH3க்கு டைபோல் மூமெண்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதிக டைபோல் மூமெண்ட்னு பார்த்தோம். என்ன CH3 சொன்னோம் இல்லையா, குளோரோஃபார்ம், மெத்தில்டின் குளோரைட், கார்பன் டெட்ரா குளோரைட், அந்த வரிசையில் சொன்னோம் இல்லையா, குளோரோஃபார்ம் டைபோல் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. H2Oக்கு ஆக்சுவலாக லோன் பேர் இருக்கிறதுனால அதுக்கும் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ CCl4 தான் டைபோல் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் அந்த மூலக்கூறுடைய வடிவத்தை நம்ம போட்டு மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். NH3 லோன் பேர் இருக்குது, ஸோ டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். CHCl3 குளோரின் சைடு, குளோரின் எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம், அப்போ இதுக்கும் டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். H2O 2 லோன் பேர் இருக்குது, அப்போ இதுக்கும் டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். CCl4 பாருங்கள், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், நான்முகி வடிவம், எல்லாமே கிட்டத்தட்ட நான்முகி வடிவம் தான். இது லோன் பேரோட பார்த்தோம்னா நான்முகி வடிவம் தான். இப்போ இதில் என்ன செஞ்சிடும், குளோரின் இந்த குளோரின் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ சிமெட்ரிக்கல் மாலிகுல், இதுக்கு டைபோல் மூமெண்ட்டு இருக்காது, மற்றதுக்கெல்லாம் டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். அப்போ எது ஆன்சர்? டி தான் சரியான ஆன்சர். இதுவரை டைபோல் மூமெண்ட்னா என்ன, டைபோல் மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ எந்தெந்த மூலக்கூறுகளில் டைபோல் மூமெண்ட் இருக்கும், எதுலாம் முனைவுத்தன்மை இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.